தாழ்ந்தவன் அனைவருக்கும் வணக்கம். சீமான் தனது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கு வந்த ஒரு திராவிட குடிமகன் கத்திக் கொண்டிருந்தார். அதனை கவனித்துக் கொண்டிருந்த சீமான் தனது பேச்சை நிறுத்திவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி அவனை அடித்து ஓடவிட்டார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பின்பு காவலர்கள் அங்கு வந்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். பிறகு சீமான் மேடையேறி, இந்த சலசலப்பிற்கு அஞ்சுவதற்கு நாங்கள் என்ன திராவிட நரியா, நாங்கள் தமிழ் புலிகள் என்று கூறினார். அங்கு இருந்த தம்பிகள் விசில் அடித்து கொண்டாடினர். இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். சமத்துவம் என்பது சாத்தியப்படாது. எப்படி சாத்தியப்படும்? ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, இவன் கல்வி கற்க வாய்ப்பு, இவன் கல்வி கற்க மறுப்பு, இப்படி சமூக ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல, சம பங்கு என்பதுதான் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு, அறிவாசான அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டவன் தமிழ் பெரும்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதில் தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் திமிரும். அவனாக சிறந்த கல்வியாளன், உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். நம் பாட்டன் அனுபவ அறிவை பெற்ற அறிஞர். கோட்பாடு ஒன்றுதான். அதே நிலையில் தான் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் எப்படி? எல்லாருக்கும் எல்லாம் எப்படி? பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும், பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்பிக்கப்பட்ட, கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும், அவனுடைய சந்ததியும், எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே, அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மனநோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனார் அயோத்திதாசர் கேட்கிறார். எனக்கு இடுப்புக்கு கீழே காலால் நடக்க முடியாது. அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் உடலை உறுதி செய்து கொள்கிறார். இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம்? இது எப்படிப்பட்ட சமூக நீதி? எப்படிப்பட்ட சமூக நீதி? இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது? சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிமிலி விளக்கிலே படிக்கிறோம். தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு வசதி இல்லை. எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை, கரும்பலகை இல்லை, குளிரூட்டி இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, எண்ணற்ற வசதிகள் குறைவு. ஆனால் என் கையிலும், நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் என் கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று. அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான். சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது. முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் என் தம்பி தங்கைகளே, முதல் தர ஆசிரியர்கள், ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில், பி கிரேட், சி கிரேட், இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில். இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதை தகர்க்க வேண்டும். எல்லோருக்கும் சரியான, சமமான, தரமான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம். வகுப்பாரி பிரதித்துவம் ஏன் வந்தது? எந்த சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி இவன் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த தெருவிலே நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி புறந்தள்ளி வைத்தாயோ? கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதோ?